Hi guys, welcome back to the channel. நம்ம பிரசாக்கு வந்து ரீசெண்டா வீல் அலைன்மெண்ட் பண்ண கார் எடுத்துட்டு போயிருக்கப்போ அங்க வெயிட்டிங் ஏரியால ஒருத்தட்ட பேசிட்டு இருந்தேன். அவர் வந்து அவரோட நியூ கார் பையிங் எக்ஸ்பீரியன்ஸை என் கூட ஷேர் பண்ணாரு. ஸோ இந்த வீடியோல வந்து அவரோட கார் பையிங் எக்ஸ்பீரியன்ஸ்ல நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம், நம்ம என்ன கத்துக்கலாம் அப்படின்றதான் உங்களோட ஷேர் பண்ண போறேன். நிறைய இன்சைட்ஸ், இது வந்து அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும் இல்லாம வந்து நம்ம இந்தியால கார் ஷோரூம்ஸ்ல நடக்கக்கூடிய ஆல்மோஸ்ட் எவ்ரிடே சீன் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ஸோ நம்ம எப்படி போய் நமக்கான காரு நம்ம பிடிச்ச மாதிரி வாங்குறது, இவர் பண்ண ஒரு சில மிஸ்டேக்ஸை நம்ம எப்படி அவாய்ட் பண்ணலாம் அப்படின்றத உங்களோட ஷேர் பண்ண போறேன். நீங்க வந்து 2026ல ஒரு கார் வாங்குறீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. அண்ட் வித்வுட் ஃபர்தர் அடு லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. ஸோ இப்போ இவர் என்கிட்ட என்ன ஷேர் பண்ணாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து நியூ Hyundai Venue ரீசெண்டாக லான்ச் ஆன மாடல் வாங்கலாம் அப்படின்ட்டு கார் ஷோரூம் போயிருக்காரு. அண்ட் Hyundai Venue டீசல் ஆட்டோமேட்டிக் வாங்கலாம் அப்படின்ட்டு அவர் டிரான்ஸ்மிஷன், ஃபியூவல் டைப் எல்லா வகையிலுமே வந்து கிளியர் மைண்ட் செட்டோட தான் ஷோரூமுக்குள்ள போயிருக்காரு. பட் அங்கே போய் இவர் ஸ்பெசிஃபிக் வேரியண்ட்டை பார்க்கும்போது அவர் என்ன சொன்னார்னா, அந்த வேரியண்ட்ல வந்து ஆட்டோ ஃபோல்டிங் ஓஆர்விஎம் இல்லை, அது வந்து எனக்கு ஒரு குறையா தெரிஞ்சுது அப்படின்னு சொன்னாரு. ஏன்னா அவரோட கரண்ட் கார்ல வந்து பாத்தீங்கன்னா ஆட்டோ ஃபோல்டிங் ஓஆர்விஎம் இருக்கு. ஸோ கண்டிப்பா நம்ம கார் வச்சிருக்கோம் அப்படின்னா அதுல இருக்க ஃபீச்சர்ஸ்க்கு அதிகமா தான் நம்ம ஒரு புது கார்ல எதிர்பார்ப்போமே தவிர கம்மியா இருக்கிறத நம்ம மனசு ஒத்துக்காது. பட்ஜெட்டும் பார்த்தோம்னா அவருக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 15 lakhs பக்கம் வருது போல. அவருக்கு இன்னொரு தாட் என்னன்னா, 15 லட்சம் ரூபாய் கொடுத்து வாங்குற காரு, அப்கோர்ஸ் வென்யூ அப்படின்றது அந்த சப் 4 மீட்டர் செக்மெண்ட்ல வரக்கூடிய காரு, அதுல ஓஆர்விஎம் மிஸ் ஆகுது அப்படின்றது அவருக்கு இன்னொரு சார்ட் ஆஃப் நெகட்டிவா இருந்திருக்கு. அதுக்கப்புறம் ஷோரூம்ல பாத்தீங்கன்னாலும் அவங்க வந்து, சார் நீங்க இதுக்கு இவ்வளோ கொடுத்து வாங்குறதுக்கு நீங்க Hyundai Cretaக்கே போயிடலாம், பிகர் காரு, ஒரு ப்ராப்பர் மிட் சைஸ் எஸ்யூவி, அதுலயுமே நீங்க டீசல் ஆட்டோமேட்டிக் வாங்கிக்கலாம், இன்னும் கொஞ்சம் பட்ஜெட் தான் நீங்க இன்க்ரீஸ் பண்ணும் அப்படின்ற கிளாசிக் கார் டீலர்ஸோட ட்ராப்பா அவங்க செட் பண்ணியிருக்காங்க. ஸோ இவரும் வந்து என்ன நினைச்சிருக்காரு, சரி நம்ம 15 லட்சம் ரூபாய் கொடுத்து ஒரு சார்ட் ஆஃப் ஸ்மாலர் கார் வாங்குறதுக்கு பெரிய கார் Hyundai Creta ஹிட் மாடல், டாப் செல்லிங் காரு, எல்லாருக்கும் ஃபேமிலி எஸ்யூவி அப்படின்ட்டு நினைச்சிட்டு அதுக்கு அவர் வந்து கன்வின்ஸ் ஆயிட்டாரு. இப்போ இங்க வந்து நம்ம ஒரு கொஸ்டின் ரைஸ் ஆகுது, என்னன்னா இந்த வென்யூ டு Creta அப்படின்ற சேஞ்ச் இன் டிசிஷன் வந்து இவரோடதா இல்ல டீலர்ஸ் வந்து இவருக்காக இந்த டிசிஷனை கிரியேட் பண்ணி கொடுத்தாங்களா அப்படின்றது தான் ஒரு கேள்வி. அதுக்கு பதில் சொல்லணும் அப்படின்னா வந்து ஃபர்ஸ்ட் நம்ம டீலரோட ஆங்கிள் நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். ஒரு கார் மேனுஃபேக்சரர் Hyundaiயோ மாருதியோ இல்ல மகேந்திராவோ வந்து டீலர்கிட்ட அவங்க ஒரு ஃபிக்ஸ்டு பிரைஸ்க்கு அவங்க காரை செல் பண்றாங்க அப்படின்னா வந்து டீலர் வந்து அந்த மாடல்ல அவங்க வந்து ஒரு மார்ஜின் அப்படின்னு செட் பண்ணி நம்ம என் கன்சியூமருக்கு விற்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு என்னன்னா வந்து பேசிக்கா ஹையர் த வேரியன்ட் ஹையர் த மார்ஜின். சிம்பிளா சொல்லணும்னா வந்து நீங்க ஒரு ஹையர் வேரியன்ட் கார் வாங்குறீங்க அப்படின்னா வந்து டீலருக்குன்ட்டு போற ப்ராஃபிட் அப்படின்றது வந்து கண்டிப்பா அதிகமாகும். இது வந்து வெறும் வேரியன்ட்ல மட்டும் இல்ல, உங்களுக்கு செல் பண்ணக்கூடிய ஆக்சசரிஸா இருக்கட்டும் இல்ல வந்து டீடைலிங் எல்லாமே வந்து டீலருக்கான மார்ஜின். நம்ம புது கார் வாங்க போறோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஃபர்ஸ்ட் காரை போய் ஷோரூம்ல பார்ப்போம், அதுக்கப்புறம் என்னென்ன கலர்ஸ் அவைலபிளா இருக்கு, என்ன பிரைஸ் பிரேக்கப் வருது அப்படின்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் டெஸ்ட் டிரைவ் அப்படின்னு வரும்போது டீலர்ஸ் யூஸ்வலா வந்து அந்த மாடல்லே இருக்கக்கூடிய ஹையஸ்ட் வேரியண்ட்டை தான் வந்து டெஸ்ட் டிரைவ் காரா வச்சிருப்பாங்க. நான் வந்து Brezza வாங்க போயிருந்தப்போ 2023ல வந்து எனக்கு ZXi பிளஸ் ஆட்டோமேட்டிக்கை தான் வந்து டெஸ்ட் டிரைவ் காரா கொடுத்துருந்தாங்க. ஆக்சுவலா நான் ஷோரூமுக்கு போறதுக்கு முன்னாடியே வந்து ZXi மேனுவல் தான் வேணும் அப்படின்ட்டு கிளியரா சொல்லியிருந்தோமே. அந்த டீலர் என்ன ரீசன் கொடுத்தாங்கன்னா, சார் எங்களோட மேனுவல் வேரியன்ட் கார் வந்து இன்னைக்கு வேற ஷோரூமுக்கு போயிருக்கு, ஸோ நீங்க ஆட்டோமேட்டிக் ஓட்டி பாருங்க அப்படின்ட்டு ZXi பிளஸ் ஆட்டோமேட்டிக் தான் ஓட்டி எனக்கு டெஸ்ட் டிரைவ் நான் பண்ணேன். அப்கோர்ஸ் அந்த டாப் எண்ட் வேரியன்ட்ல தான் வந்து உங்களுக்கு அந்த கார்ல இருக்கக்கூடிய எல்லா பெஸ்ட் ஃபீச்சர்ஸும் வரும். பேனோராமிக் சன்ரூஃப் வரும், ஒரு பிரீமியமான ஆடியோ சிஸ்டம் வரும், அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு ஏடாஸ் கிடைக்கும். ஸோ வந்து நம்ம அந்த டெஸ்ட் டிரைவ் கார்ல எல்லா ஃபீச்சர்ஸையும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு சப்போஸிங் நம்ம வந்து ஒரு மிட் வேரியன்ட்டோ இல்ல பேஸ் வேரியன்ட்டுக்கோ வரும்போது வந்து நமக்கு அது வந்து இன்அடிக்குவேட்டா தெரியும். இன்னொரு ஆங்கிள் நம்ம இதை என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வந்து, நீங்க எப்பவுமே ஷோரூம்ல பாத்தீங்கன்னா அந்த மேனுஃபேக்சரர் செல் பண்ணக்கூடிய பெஸ்ட் கலர் சாய்ஸ் அந்த கார் மாடல்ல இருக்கக்கூடியது தான் வந்து டிஸ்பிளே காரா இருக்கும்.
அது வந்து மேபி இப்போ பிரெஸால பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ரெட் வித் பிளாக் டூவல் டோனா இருக்கலாம், இல்ல வந்து கிரெட்டால போனீங்கன்னா ஒரு ஒயிட்டா இருக்கலாம். ஸோ இது எல்லாமே வந்து அஸ் பார்ட் ஆஃப் அந்த டீலரோட டாக்டிக்ஸ் இல்ல பையர் சைக்காலஜி அப்படின்னு நம்மளால சொல்ல முடியும். பட் நம்ம கார் வாங்க போறோம் அப்படின்னா வந்து நம்ம கிளியரா போனோம் அப்படின்னா வந்து இந்த ட்ராப்ஸ் இல்ல இந்த டாக்டிக்ஸ்ல இருந்து நம்மளை காப்பாத்திக்க முடியும். ஸோ டெஸ்ட் டிரைவ் முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் கலர் சாய்ஸும் என்னன்னு ஃபைனலைஸ் பண்ணிட்டு ஓகே லோன் இனிஷியேட் பண்ணலாமா இல்ல பேமெண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாமா அப்படின்ட்டு வரும்போது டீலர்ஸ் இன்னொரு பெயிட் வைப்பாங்க. சார் நீங்க ஷுவரா இந்த வேரியன்ட் தான் வேணுமா? நம்ம லைஃப்ல ஒரு தடவை தான் சார் கார் வாங்க போறோம், வாங்கினதுக்கு அப்புறம் நம்மளுக்கு எதுவும் ரிக்ரெட்ஸ் இருக்கக்கூடாது, அதனால நீங்க டாப் அண்ட் ஃபுல்லி லோடட் வேரியன்ட்டே வாங்கிக்கோங்க, இது உங்களுக்கு நல்லா இருக்கும் அப்படின்ட்டு நம்ம கிட்ட அந்த எக்ஸைட்மெண்ட்ல அவங்க எப்படி பெனிஃபிட் ஆகலாம் அப்படின்றதுக்கு இது ஒரு சூப்பர்பான ஸ்ட்ராட்டஜியா இருக்கும். நம்ம என்ன நினைப்போம்னா சரி ஓகே 1 lakh தானே எக்ஸ்ட்ரா, 1.5 lakh தானே எக்ஸ்ட்ரா, நான் கண்டிப்பா இந்த காரை ஒரு 10 வருஷம் வச்சுக்க போறேன், 10 வருஷத்துல அது என்ன பெரிய டிஃபரன்ஸ் கிரியேட் பண்ண போகுது அப்படின்னு நம்ம யோசிப்போம். பட் இப்ப சப்போசிங் நம்ம லோன் அப்படின்னு ஃபைனான்சிங் அப்படின்னு போகும்போது வந்து அந்த எக்ஸ்ட்ரா 1 lakh இல்ல 1.5 lakh அப்படின்னு வரும்போது வந்து நம்மளோட இஎம்ஐ இன்ட்ரெஸ்ட் அப்படின்றது வந்து இன்க்ரீஸ் ஆகுது. அதே மாதிரி நீங்க வந்து ஒரு வேரியன்ட் டு வேரியன்ட் மாறுறீங்க, இல்ல ஒரு மாடல் டு மாடலே மாறுறீங்க. சப்போசிங் வென்யூ டு கிரெட்டா போறீங்க, பிரெஸால இருந்து சே விக்டோரிஸ் போறீங்க, இல்ல கிராண்ட் விட்டாரா போறீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு ரோட் டாக்ஸ் அப்படின்றதுமே இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா அப்கோர்ஸ் பிரெஸா வென்யூ இதெல்லாம் வந்து சப் 4 மீட்டர் செக்மெண்ட், ஸ்மாலர் ஃபுட் பிரிண்ட் உள்ள கார்ஸ் அப்படின்னும் போது இதுக்கான ரோட் டாக்ஸ் அப்படின்றது கம்மி. வேறஸ் நீங்க அந்த மிட் சைஸ் எஸ்யூவி செக்மெண்ட் இல்ல ஹையர் டிஸ்பிளேஸ்மெண்ட் உள்ள கார் அப்படின்னு போகும்போது வந்து ரோட் டாக்ஸ் அப்படின்றது இன்க்ரீஸ் ஆகுது. பிளஸ் இன்னொன்று என்னன்னா இன்சூரன்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்தாலும் வந்து கார் பிரைஸ் இன்க்ரீஸ் ஆகும் போது ஐடிவி இன்சூர்ட் டிக்ளேர்டு வேல்யூ அப்படின்றதுமே வந்து அதிகமாகும். பிளஸ் வந்து நீங்க இன்சூரன்ஸ் பிரீமியம் எல்லாமே வந்து உங்களுக்கு அந்த கார் மாடல் வேரியண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். ஸோ நீங்க வந்து ஆக்சுவலா ஷோரூம்ல நம்மளுக்கு என்ன பிரைஸ் கோட் பண்றாங்க அப்படின்றத மட்டும் பார்க்காம ஓவரால் நமக்கு என்ன பிரைஸ், அந்த டோட்டல் காஸ்ட் ஆஃப் ஓனர்ஷிப் அப்படின்னு சொல்லுவோம், எவ்வளவு இன்க்ரீஸ் ஆகுது ஒரு வேரியன்ட்ல இருந்து இன்னொரு வேரியன்ட் நம்ம மாறுறதுனால அப்படின்றத நீங்க வந்து ஷுவரா ஒரு கால்குலேஷன் போட்டுட்டு அதுக்கப்புறம் டீலர்கிட்ட பேசுறது அப்படின்றது வந்து நல்ல விஷயம். கார் டீலர் செட் பண்ணக்கூடிய இன்னொரு பெயிட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அர்ஜென்சி கிரியேட் பண்றது. சார் நீங்க பாக்குற கலரு பிளஸ் வேரியன்ட் வந்து எங்க ஸ்டாக்ல இன்னும் 2 யூனிட் தான் சார் இருக்கு, ஸோ நீங்க உடனே புக்கிங்க போட்டுட்டீங்கன்னா நான் உங்களுக்கு ப்ரையாரிட்டி அலாட்மெண்ட் கொடுத்துருவேன், ஆல்ரெடி எங்களுக்கு இன்னொரு கஸ்டமர் வந்து இந்த கலர் வேணும் அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க, பட் நான் உங்களுக்காக ஹோல்டு பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்ட்டு வந்து அவங்க நம்ம அந்த காரை புக் பண்ணிடணும், டோக்கன் அட்வான்ஸை பே பண்ணிடணும், அவங்கள்ட்ட இருந்து நம்ம அந்த கார் வாங்கணும், நம்ம டிசிஷன்ல ஏதோ மாற்றம் வந்துடக்கூடாது, வேற டீலர்ஷிப்புக்கு போயிடக்கூடாது அப்படின்ட்டு வந்து நம்மள ஸ்பீட் அப் பண்ணுவாங்க. அதுவுமே வந்து நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். கார் டீலர்ஸோட ஸ்ட்ராட்டஜி டிராப்ஸ்ல இருந்து நம்மளை காப்பாத்திக்கணும். கார் டிசிஷன் மேக்கிங்ல வந்து எந்த குழப்பமும் இல்லாம நம்மளுக்கு பிடிச்ச காரை போய் புக் பண்ணணும் அப்படின்னா வந்து நம்ம ஒரு 5 ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணணும். ஹவு டு பை த ரைட் கார் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா வந்து ரிசர்ச். நம்ம கூகுள்ல போயிட்டு நம்ம என்ன கார் மாடல் யோசிச்சிருக்கோம், என்ன வேரியன்ட் அப்படின்னு நம்ம தட்டினோம்னாவே அந்த கார் எப்போ லான்ச் ஆச்சு, அதுல என்னென்ன ஃபீச்சர்ஸ் வருது, அதோட கம்பெடிட்டர்ஸ் யார் யாரெல்லாம், என்ன பெனிஃபிட்ஸ் இருக்கு அப்படின்றது எல்லா இன்ஃபர்மேஷனுமே நம்மளுக்கு கிடைச்சிரும். அதுக்கப்புறம் வந்து நம்ம ஒரு எக்ஸல் ஷீட்ல குட் டு ஹேவ், மஸ்ட் ஹேவ், அதுக்கப்புறம் டோன்ட் கேர் அப்படின்ட்டு ஒரு 3 கேட்டகரியா நம்ம பிரிச்சு என்ன ஃபீச்சர்ஸ் வந்து நம்மளுக்கு கண்டிப்பா வேணும், எது வந்து நான் நெகோஷியபிள், இன்ஜின் என்ன டிஸ்பிளேஸ்மெண்ட் வேணும், டர்போ ஓகேவா, டீசல் வேணுமா, இல்ல வந்து பெட்ரோல்லையே சிஎன்ஜி ஆப்ஷன் வேணுமா அப்படின்ட்டு எல்லாத்தையுமே நம்ம கிளியர் கட்டா அந்த எக்ஸல் ஷீட்ல என்டர் பண்ணோம் அப்படின்னா வந்து நமக்கு ஒரு கிளாரிட்டி கிடைச்சிரும். கார் பையிங் டிசிஷன்ல வரக்கூடிய 2வது முக்கியமான ஸ்டெப் என்ன அப்படின்னா வந்து பட்ஜெட்டிங். ஷோரூமுக்கு போறதுக்கு முன்னாடியே என்னோட கார் பட்ஜெட் எவ்வளோ, அதுல வரக்கூடிய வேரியன்ஸ் என்ன மாடல்ஸ்லாம் அவைலபிளா இருக்கு அப்படின்ட்டு நம்ம டிசைட் பண்ணிட்டு ஷோரூமுக்கு போகும்போது நம்ம டிசிஷன் மேக்கிங் அப்படின்றது வந்து கிளியரா இருக்கும். எஸ்பெஷலி நீங்க அந்த பட்ஜெட்டிங் அப்படின்னு வரும்போது வெறும் ஆன் ரோட் பிரைஸ் மட்டும் பார்க்காம இன்சூரன்ஸ் எவ்வளவு வருது, இஎம்ஐ அப்படின்னா வந்து அது எவ்வளவு உங்களுக்கு மந்த் ஆன் மந்த் எவ்வளவு வரப்போகுது, சர்வீஸ் காஸ்ட் அப்படின்றது எவ்வளவு வருது அப்படின்ற எல்லா ஆஸ்பெக்ட்ஸுமே வந்து நம்ம அனலைஸ் பண்ணி ஒரு டீடைல்டான பிரேக் டவுன் வச்சுக்கிட்டு தான் நம்ம ஷோரூம்குள்ளேயே போகணும். நம்ம ஷோரூமுக்கு போயிட்டு ரிசர்ச் ஆரம்பிச்சோம் அப்படின்னா வந்து இந்த டீலர் செட் பண்ணக்கூடிய டிராப்ஸ்ல நம்ம ஃபாலோ ஆகிறதுக்கான சான்ஸ் அப்படின்றது அதிகமாயிரும். 3rd ஸ்டெப் தான் வந்து டெஸ்ட் டிரைவ்.
டெஸ்ட் டிரைவ் பண்ணும்போது அந்த கார்ல மேக்ஸிமம் யாரெல்லாம் டிராவல் பண்ணீங்களோ எல்லாருமே போய் வெறும் காரை ஓட்டி பார்க்காம அது என்ன மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குது, கோ பேசஞ்சர் சீட் எவ்வளவு கம்ஃபர்ட்டா இருக்கு, லெக் ரூம் நீ ரூம் வந்து நல்லா அடிக்குவேட்டா இருக்கா, ரியர் சீட் கம்ஃபர்ட் எப்படி இருக்கு, இன்ஃபோடெயின்மெண்ட், சவுண்ட் சிஸ்டம் நல்லா இருக்கா, அப்புறம் ஏசி கூலிங் அப்படின்றது வந்து எவ்வளோ இருக்கு, ஒரு ஹாட் டே அப்படின்னா வந்து அந்த ஏசி வந்து கேபினை எவ்வளோ சீக்கிரம் கூல் பண்ணுது, அதுக்கப்புறம் வந்து பூட் ஸ்பேஸ் அப்படின்றது எந்த அளவுக்கு நல்லா இருக்கு, எவ்வளோ சூட் கேசஸ் நம்மளால வைக்க முடியும் அப்படின்ற மாதிரி அந்த காரை ஃபுல்லா அனலைஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம டீலர்கிட்ட நம்மளோட டிசிஷனை சொல்றது வந்து நல்லது. ஏன்னா டெஸ்ட் டிரைவ் அப்படின்னும் போது யூஸ்வலா என்ன ஆயிரும்னா வந்து அந்த காரோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு, அது வந்து நல்ல பவர் டெலிவரி இப்படி நல்லா இருக்கா, ஃபாஸ்டா போதா அப்படின்றதுதான் நம்ம யூஸ்வலா வந்து டெஸ்ட் டிரைவ்ல நம்ம அதிகமா ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள். பட் டெஸ்ட் டிரைவ் இஸ் மோர் தேன் தட். கார் பையிங் ப்ராசஸ்ல வரக்கூடிய 4th ஸ்டெப் தான் வந்து இஎம்ஐ கால்குலேஷன். நீங்க காரை லோன் போட்டு வாங்க போறீங்க அப்படின்னா வந்து எவ்ரி மந்த் எவ்வளோ இஎம்ஐ பே பண்ற மாதிரி இருக்கும் அப்படின்றத நீங்க முன்கூட்டியே கால்குலேட் பண்ணிட்டு ஒரு கொட்டேஷன் வாங்கிட்டு அதுக்கப்புறம் நீங்க என்ன கார் மாடல் வாங்கலாம், என்ன வேரியன்ட் வாங்கலாம் அப்படின்ட்டு டிசைட் பண்றது வந்து நல்ல விஷயம். இன்னைக்கு வந்து அஃப்கோர்ஸ் ஏகப்பட்ட வீடியோஸ் இருக்கு. நீங்க உங்க சேலரியை பேஸ் பண்ணி என்ன கார் வாங்கணும், எவ்வளோ இஎம்ஐ நீங்க அஃபோர்ட் பண்ண முடியும் அப்படின்ட்டு நிறைய இன்னைக்கு வந்து கார் பையிங் டிசிஷனுக்குள்ள ஏகப்பட்ட ஃபேக்டர்ஸ் வந்திருக்கு. ஸோ நம்ம அதெல்லாம் போய் இன்னைக்கு டீட்டெயிலாக பேசல. பட் லோன் எடுக்கிறீங்க அப்படின்னா வந்து 10 இயர் அப்படின்றத நீங்க கவனிச்சுக்கோங்க. ஏன்னா 1 இயர்ல இருந்து அப் டு 7 இயர்ஸ் வரைக்கும் நீங்க 10 இயர் போட்டுக்கலாம். 7 இயர் 10 இயர் போட்டீங்க அப்படின்னா வந்து இஎம்ஐ குறையும், பட் இன்ட்ரெஸ்ட் நீங்க பே பண்றது அப்படின்றது அதிகமாகும். வேற நீங்க ஒரு 2 இயர் 3 இயர் 10 இயர் போட்டீங்க இல்ல 5 இயர்ஸ் போட்டீங்கன்னா கூட இஎம்ஐ அவுட் கோ அப்படின்றது மந்த் ஆன் மந்த் அதிகமா இருந்தாலும் உங்களோட இன்ட்ரெஸ்ட் அப்படின்றது வந்து ஓவரால் பார்க்கும்போது குறையும். ஸோ நீங்க உங்களுக்கு இஎம்ஐ எவ்வளவு அஃபோர்ட் பண்ண முடியும் அப்படின்றத டிசைட் பண்ணிட்டு நீங்க கார் பையிங் டிசிஷனுக்குள்ள வரது வந்து நல்ல விஷயம். லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட் வந்து மல்டிபிள் கார் டீலர்ஸ்ட போய் கோட் வாங்குறது அப்படின்றது வந்து உங்களோட நெகோஷியேட்டிங் பவரை வந்து ஸ்ட்ராங் ஆக்கும். அண்ட் நீங்க ஃபைனலா கார் டெலிவரி எடுக்கும் போது யூ வில் கெட் த பெஸ்ட் டீல். ஏன்னா நீங்க கார் பையிங் ப்ராசஸ் ஆரம்பிக்கும் போது ஒரு டீலர்கிட்ட ரிலேஷன்ஷிப் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பீங்க, அவங்க ஷோரூமுக்கு போய் காரை டெஸ்ட் டிரைவ் பண்ணியிருப்பீங்க, ஈவன் டோக்கன் அட்வான்ஸ் கூட அவங்கள்ட்ட பே பண்ணியிருப்பீங்க. பட் அதுக்காக நீங்க அவங்கள்ட்ட இருந்து தான் காரை வாங்கணும் அப்படின்னு யாரும் உங்களை கம்பல் பண்ண முடியாது. சப்போஸிங் அவங்க வந்து உங்கள்கிட்ட சார் நாங்கள் 11 lakhsக்கு உங்களுக்கு காரை செல் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா நீங்கள் இன்னொரு டீலர்கிட்ட சப்போஸிங் 10.5 lakh இல்லை 10.3 lakh கோட் வச்சிருக்கீங்க அதே மாடல் அண்ட் வேரியன்ட் அப்படின்னா வந்து யூ எண்ட் அப் சேவிங் சம்வேர் லைக் 50,000 to 70,000 rupees, which is the best deal you can get. ஸோ அதனால வந்து நீங்கள் மல்டிபிள் டீலர்ஸ்ட கோட் வாங்குறது அப்படின்றது வந்து ஒரு நல்ல விஷயம். ஸோ டு ரேப் அப், நான் வீடியோவில் ஸ்டார்டிங்கில் சொன்ன கதைக்கே திருப்பி வரேன். இவர் வந்து வென்யூல இருந்து கிரெட்டாவுக்கு மாறி கிரெட்டா புக் பண்ணதை தப்பு சொல்ல வரல. ஏன்னா கிரெட்டா அஃப்கோர்ஸ் இட் இஸ் பெட்டர் கார் இன் எவ்ரி ஆஸ்பெக்ட். ஸ்பேஸ் அண்ட் கம்ஃபர்ட்டு, ஃபேமிலி ஓரியன்ட் காரு, ஃபியூச்சரில் ரீசேல் வேல்யூ அப்படின்றதுமே வந்து கிரெட்டாவுக்கு கண்டிப்பாக அதிகமாக இருக்குது. இந்த டீலர் ஆஸ்பெக்ட்லையுமே தே டிட் வாட் வாஸ் பெஸ்ட் ஃபார் தம். ஏன்னா அல்டிமேட்லி அவங்களுக்கு ப்ராஃபிட் அதிகமாக இருக்க போகுது கிரெட்டாவில் அப்படின்னா வந்து அவங்க கண்டிப்பாக கிரெட்டாவை தான் ப்ரமோட் பண்ண போகிறாங்க. ஸோ நம்ம அதையுமே வந்து அவங்கள ஃபால்ட்டு அப்படின்னு சொல்ல முடியாது. நம்ம இங்கே சொல்ல வர ஒரே விஷயம் என்னன்னா, நீங்கள் கார் பையிங் டிசிஷனுக்குள்ளே வரீங்க அப்படின்னா வந்து அந்த டிசிஷன் முழுக்க முழுக்க உங்கள்தான் தான் இருக்கணும். டீலர் வந்து உங்களை பர்சுவேட் பண்ணாத அளவுக்கு, உங்களை மேனுப்புலேட் பண்ணாத அளவுக்கு நீங்கள் உங்களை காப்பாற்றிக்கோங்க அப்படின்றது தான் இந்த வீடியோவோட கோர் மெசேஜ். ஹோப் யூ ஃபவுண்ட் இட் ஹெல்ப்ஃபுல். நீங்க என்ன நினைக்கிறீங்க, உங்களோட கார் பையிங் எக்ஸ்பீரியன்ஸ் என்ன மாதிரி இருந்தது அப்படின்றத டூ டிராப் இட் இன் த காமெண்ட்ஸ் பிலோ. நீங்க நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா டூ கன்சிடர் சப்ஸ்கிரைபிங். நம்ம சேனல்ல ஏகப்பட்ட கார் ரிலேட்டட் கான்டென்ட், பிரஸா ஓனர்ஷிப், ரோட் சேஃப்டி அப்படின்ட்டு நிறைய யூசர் இன்சைட்ஸ்க்காக நம்ம நிறைய ஷேர் பண்றோம். ஐம் ஷூர் நீங்க அதை யூஸ்ஃபுல்லா ஃபைண்ட் பண்றீங்க அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்க. And until we meet again, this is Sugit signing off. Happy motoring.